இன்றைக்கி நம்ம என்ன பேக் பண்ணணும்னு பார்க்கலாம். எனக்கு 3 பேட்ச் ஆஃப் டீ கேக் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தது. 8 இன்ச் டின்னில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அதனால் மார்னிங்கே சீக்கிரம் எழுந்து ஒரு பேட்ச் ஆஃப் டீ கேக் வந்து நான் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ராகி ப்ரௌனிஸும் கேட்டிருந்ததுனால நம்ம ராகி ப்ரௌனிஸ்க்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்கிட்ட 6 இன்ச்சில் ஒரு டின்னும் 8 இன்ச்சில் ஒரு டின் தான் இருக்குது. அதனால் மாற்றி மாற்றி தான் நம்ம பேக் பண்ணி கூல் டவுன் பண்ண போகிறோம். இப்போது 2 பேட்ச் டீ கேக்கும் ஒரு பேட்ச் ராகி ப்ரௌனியும் நான் செஞ்சு முடித்து அதை கூல்டவுனுக்கு வச்சுட்டேன். அது கூல்டவுன் ஆகிற டைமில் நான் குக்கீஸ்க்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லி பட்டர் குக்கீஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் கோதுமை மாவும் ஜாகரி தான் யூஸ் பண்ணி செய்கிறேன். குக்கி டோ எல்லாமே ரெடி பண்ணி அதை நம்ம கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் செட் பண்ண வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து அதை ஈஸியாக ஷேப் பண்ண முடியும். நமக்கு வந்து ஆர்டர் வந்து டீ கேக் வந்து சிங்கிள் பீஸாக 50 பீஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் 250 கிராமில் 4 பாக்ஸஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. குக்கீஸ் வந்து 50 பீசஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ராகி ப்ரௌனி வந்து சிங்கிள் பீசஸாக 16 பீசஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் கூல் டவுன் ஆகிற டைமில் நான் டீ கேக் அண்ட் குக்கி பவுச்சை வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எல்லாமே முடிக்கிறதுக்கு டைம் 6:45 ஆகிடுச்சு. இது எல்லாமே கஸ்டமர் கேட்ட மாதிரி நீட்டாக பேக் செஞ்சு நம்ம கொரியர் போட்டுட்டோம். இப்படி தான் அந்த டே ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. ஹாப்பி பேக்கிங்.